இந்த மாநிலத்துக்கு ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்குது. அதை சொல்லி தான் ஆகணும். உதாரணமாக நம்முடைய பாண்டிச்சேரியில் வந்து முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் எல்லாம் நினைச்சோம். ஆனால் துணைநிலை அதிகாரத்தையும் பிடிக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் பவர்ஸ் 1978 அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஷெட்யூல் 2ல் அவங்க வந்து குரூப் பி, குரூப் சி போஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதிகாரம் துணைநிலை ஆளுநருக்கு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷெட்யூல் 3ல் என்ன போஸ்ட் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டெம்பரவரி போஸ்ட் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு குரூப் ஏ கிரியேட் பண்ணிக்கலாம், டெம்பரவரி போஸ்ட் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க ரூல் 13ல். ஆனால் இன்னைக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த ரூல் 13 எடுத்துட்டாங்க. ரூல் 13 எடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆளை கூட ஒரு போஸ்ட் கூட கிரியேட் பண்ண முடியாது. இப்போ அமைச்சர் சொல்லுவார், இந்த ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியாக மாறும், அங்கே லெக்சரர் போஸ்ட் கிரியேட் பண்ணோம். உங்களால் முடியாது. யூபிஎஸ்சி போகணும், ஹோம் மினிஸ்ட்ரி போகணும். இது மாதிரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு தொல்லை இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்முடைய லைக் மைண்டட் பார்ட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே செஞ்சது கெஜ்ரிவாலை கணக்கு வச்சு தான் செஞ்சாங்க. அது எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ கெஜ்ரிவால் இல்லை, நீங்களே வந்துட்டீங்க. கில்லி வேலையெல்லாம் பார்த்து டெல்லியில் வந்துட்டீங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் இதே பேசி நீங்கள் இந்த அரசு முதலமைச்சர் அவர்களும் துணை ஆளுநருடைய அவருடைய அந்த பாப்புலாரிட்டி, அவருடைய அந்த பிரதமருடைய இருக்கிற நெருக்கம், உள்துறை அமைச்சர் நெருக்கத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை மீண்டும் நீங்கள் பெற்று ரெஸ்டோர், நீங்கள் அது வந்து யூ ஹேவ் டு ரெஸ்டோர் த பவர், ஃபைனான்சியல் பவர், டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் பவர். அது செஞ்சால் இது போன்ற குறைகள் தீர்க்கப்படும் என்ற என்னுடைய நிலைப்பாட்டை, எண்ணத்தை தெரிவித்து நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.